வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிட்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்ச க்ரீமி பாஸ்தா. இந்த பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பாஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10, வரமிளகாய் 3, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி பார்த்திங்கன்னா கேரட், ப்ரோக்கலி, அப்புறம் பச்சை பட்டாணி இது வந்து 1லேருந்து 1.5 கப் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா இது வந்து ஒரு 400 கிராம் பக்கமாக எடுத்து வச்சுருக்கோம். மில்க் வந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் காய்கறிக்கு பதிலாக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு எதுவும் காய்கறி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாவை நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி அதில் உப்பு, கொஞ்சம் ஆயில் எல்லாம் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ பாஸ்தா வந்து நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டு வேக வைக்கணும். தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து பாஸ்தாவை சேர்த்துடலாம். இந்த பாஸ்தா வந்து 10லேருந்து 12 மினிட்ஸ்க்கு நல்லா வேகணும். ஸோ நாங்கள் வாங்கின அந்த பாஸ்தா கவரில் 10 to 12 மினிட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க பாஸ்தாவில் என்ன டைம் போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது மாதிரி வேக விடுங்க. இந்த மீன் டைமில் நம்ம வந்து ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் அதை வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் போட்டு அது நல்லா வந்து மெல்ட் ஆன வரைக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மைதா வந்து உங்களுக்கு நல்லா அது நல்லா வறுபட்டு வரணும். இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா வந்து வேக வச்சிட்ருக்கோம், அது வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம மாவு வந்து ரொம்ப கருகு விட்றாதீங்க. அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மைதா மாவோட பச்சை வாசம்லாம் போய் உங்களுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 3/4 கப் மில்கை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வந்து இதை மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள், இந்த ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து ஹீட் பண்ணுங்கள். இந்த ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மேலும் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு வார்ம் வாட்டர் 1/2 டம்ளர் ஆட் பண்ணி அதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூண்டு, வரமிளகாய் ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். பாஸ்தா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. தண்ணி நல்லா கேர்ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா காய் நம்ம வந்து வேக வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சூடான பேனில் ஆயில் போட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பூண்டு, வரமிளகாய் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். இந்த மாதிரி பூண்டும் வரமிளகாயும் அரைச்சி இதில் ஆட் பண்ணி இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கேரட், ப்ரோக்கோலி, அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே பாஸ்தாவில் நமக்கு உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பட்டர் சாஸில் வந்து பட்டர் வந்து சால்டட் பட்டர். ஸோ அதனால் எந்த அளவுக்கு தேவையோ பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வைக்கலாம். காய் வந்து வந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த ஒயிட் சாஸ் வந்து இந்த பாஸ்தாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும் உங்களுக்கு. இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ரொம்பவுமே க்ரீமியாக அருமையாக இந்த பாஸ்தா வந்திருக்கு. இந்த க்ரீமி பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். நாங்கள் வந்து சீஸ் ஆட் பண்ணலைங்க. சீஸ் ஆட் பண்ணாமையும் நல்லா தான் இருக்கும் இந்த பாஸ்தா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த பாஸ்தாலாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.